சார் உங்க ப்ராடக்ட் ஏஜென்ட் செத்து பண்ணேன், நிறைய கம்ப்ளைண்ட் வந்து என்ன சார் பண்றது? எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து? சோப்பா, ஷாம்புவா, எண்ணெயா, க்ரீமா, ஆயில்மெண்ட்டா, எதுல உங்களுக்கு ப்ராப்ளம் வருது? எல்லாத்துலயுமே கம்ப்ளைண்ட் வருது சார். ஒன்னா ரெண்டா? ஏங்க கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும், அதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? நீங்களே வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசணும், தெளிவு பண்ணி அமுச்சிடணும். அதை விட்டுட்டு ப்ராடக்ட் கொடுக்குற என்கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணுமோ அது நடக்கல, எப்படி சமாளிக்கிறது? அப்படிதாங்க விளம்பரத்தில் சொல்லுவோம். வரவங்க கிட்ட அவங்க மேலே தப்பு இருக்க மாதிரி பேசி அனுப்பணும். நீங்க சார் அது எப்படி சார் அவங்க மேலே தப்பு சொல்லி அனுப்ப முடியும்? நம்ம பொருள் மேலே சார் தப்பு இருக்குது. என்னத்த நீங்கெல்லாம் பிஸ்னஸ் மேனோ என்னவோ, அதாவது ஏஜென்சி டீலரு எல்லாரும் என்கிட்ட எடுத்து தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் தான் இந்த புலம்புறீங்க. யாரா கஸ்டமர் வர சொல்லுங்க, என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் எப்படி பேசுறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. டெய்லி வந்துதான் இருந்தாங்க. அப்படி வந்தா உள்ள கூட்டுவாங்க, எப்படி டீல் பண்ணணும்னு நான் பார்க்குறேன். வந்தா கூட்டு வர சார். போங்க. வாமா, நீங்க என்ன கேட்டீங்களோ அதெல்லாம் சார் கிட்ட கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, உட்காருங்க. என்ன ப்ராப்ளம்மா சொல்லுங்க. சார் உங்க ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணேன், எனக்கு திருப்தி இல்லை, பணத்தை கொடுங்க. அப்படியா? பணத்தை கொடுத்துரு. ஆமாம், நீ என்ன ப்ராடக்ட் வாங்கினா? நம்ம இதில் ஷாம்பு, சோப்பு, ஸ்கின் க்ரீமு எல்லாமே இருக்குது. இதில் எது வாங்கினீங்க? ஷாம்பு. ஷாம்புவா? சரிம்மா, உங்களுக்கு என்ன திருப்தி இல்லை அதில்? ஷாம்பு போட்டால் முடி வளரும், நீங்கள் முடியெல்லாம் கொட்டுது. அப்படியா? ஏன்னா நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டு யூஸ் பண்ணால் முடி கொட்டுதுன்னு சொல்கிறாங்க. அதை தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. நீ யூஸ் ஆயா கஸ்டமர் இருக்கே சொல்லுங்க. அம்மா ஓகேம்மா, அந்த ஷாம்பு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க? எப்படி யூஸ் பண்ணணும்? தலையில தான். அது எங்களுக்கு தெரியுதே, தலைதான் ஷாம்பு போட்டு குளிச்சேன், அப்பயும் முடியெல்லாம் கொட்டுது. இருமா, கோவப்படாதம்மா. ஷாம்பு எப்போ தேய்ச்சி குளிச்ச? எப்போ தேய்ச்சி குளிச்சேன்னா குளிக்கும் போது குளிச்சேன். அங்கே தான் தப்பு பண்ணியிருக்கீங்க. நைட்டு தள்ள தேய்ச்சிக்கணும், காலையில் குளிக்கணும். நம்ம ஷாம்பு அப்படி குளிச்சாதான் அந்த டைமிங்குள்ளே அது எல்லாமே பூஸ்டப் ஆகும். நீங்கள் டக்குன்னு தேய்ச்சிங்கன்னா அந்த பூஸ்டப் ஆகிறதுக்குள்ளே பிச்சின்னு தான் வரும், முடி கொட்ட தான் செய்யும். ஐயோ அப்படிங்களா? நான் முடி கொட்டவே பயந்துட்டேங்க. நம்ம ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, நம்ம ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். என்ன பண்ணுறீங்க, நைட்டு அப்ளை பண்ணுறீங்க, காலையில் குளிக்கிறீங்க, குபு குபுன்னு முடி வளருது. ஓகேவா? சாரி சார், இது தெரியாம ப்ராடக்ட் தப்பா பேசிட்டேன், நான் வரேன் சார். சார் அப்படி தேய்ச்சி குளிச்சா முடி கொட்டாதா? எவன் சொன்னான்? இப்பதான் நீங்க சொன்னீங்களே. சொன்னா அது நீ நம்புவியா? அது கஸ்டமருக்காக சொல்றது. எப்படி தேய்ச்சாலும் கொட்டும். அந்த ஷாம்புல என்ன இருக்கு? 4 கம்பெனி ஷாம்பை ஒன்னா பேக் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். சார் அவங்க திருப்பி வந்து கேட்டா பதில் சொல்றது. ஓ, அதை சமாளிக்கணையா? அதை சமாளிக்கணுமா? அதை எப்படி சமாளிக்கிறது? ஷே, நீ ஏஜென்சி ஏற்றதும் போதும், என் உயிரை வாங்குறதும் போதும். 2-3 கஸ்டமரை அட்டன் பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோ. யாரோ கவு தட்டாங்க பாரு, யாருன்னு பாரு. சரிங்க சார். உள்ள வாங்கம்மா, உட்காருங்க. நீங்க ஏற்கனவே ஷாம்பு பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் சொல்ல வந்தீங்கல்ல? ஆமாங்க சார், ஷாம்பு போட்டு குளிச்சா முடி கொட்டுதுன்னு சொன்னேன். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நைட்ல தேய்ச்சிட்டு காலையில குளிக்க சொன்னீங்க, அப்பயே முடி கொட்டுது சார். நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா சார் பண்ணிக்கிறாங்க, அப்போ முடி கொட்டுதாமே. வாய முடியா வண்டு முறுக்கா கஸ்டமர் இருக்க சொல்லியிருந்தேன். அதாவது கரெக்டுமா, நீங்க வந்து ஷாம்பு நைட்ல அப்ளை பண்ணிட்டு காலைல குளிச்சும் முடி கொட்டுதுன்றீங்க. வாய்ப்பே இல்லைம்மா. கொட்டுதுன்னு சொல்றேன், அப்புறம் வாய்ப்பு இல்லைன்னா இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? என்ன பண்றேன்னு நீயே பாரு. அம்மா, நீங்க ஹாட் வாட்டர்ல குளிச்சிங்களா, கோல்டு வாட்டர்ல குளிச்சிங்களா? ஹாட் வாட்டர்ல தான் சார் குளிச்சேன். தப்பு உங்க மேல வச்சுக்கிட்டு எங்க ப்ராடக்டை குறை சொல்றீங்களே. ஹாட் வாட்டருக்கும் ஷாம்புக்கும் செட்டே ஆகாது. அது கோல்டு வாட்டர்ல, நார்மல் வாட்டர்ல தான் குளிக்கணும். நீ அப்படி குளிச்சு பாரு. அப்படியா சார்? எனக்கு வேணாம் சார், நான் ஷாம்பை குத்துறேன், நீங்க பணத்தை திருப்பி குத்துருங்க சார். என்னம்மா பேசுறீங்க? நாங்க என்ன விளம்பரம் பண்ணோம்? உங்களுக்கு திருப்தி இல்லையே பணம் வாபஸ்ன்னு. தப்பா பண்ணிட்டு பணம் திருப்பி கேட்டா எப்படிமா கொடுக்க முடியும்? சரி, நான் திருப்பி கொடுத்துட்றேன். இந்த ஒரு 10 நாள் யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு செட் ஆகலாம், நான் பணத்தை கொடுத்துட்றேன். சரிங்க சார், 10 நாள் யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்து சொல்றேன் சார். சார் தப்பு அவங்க மேல தானா? அப்ப 10 நாள்ல சரியா போயிடுமா? என்ன உனக்கு புரியவே மாட்டேங்குது? 10 நாள்லாம் சரியா போகாது.
அது அப்படியே தான் இருக்கும். முடி கொட்ட தான் செய்யும். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நம்ம எந்த ஃபார்முலாவும் அதில் போடல. ஷாம்பு யூஸ் பண்ணால் முடி கொட்ட தான் செய்யும். ஐயா அப்ப 10 நாள் கழிச்சு வந்து என்ன சார் பண்றது? என்னையா அவங்க கூட பெரிய தலைவலியாக போச்சு. அப்படி 10 நாள் கழிச்சு வந்தாங்க, நான் என்ன பண்ணேன்னா, யாரோ கதவு தட்டுறாங்க பாரு. வாங்கம்மா உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நீங்க இந்த ஷாம்பு பிரச்சனைக்காக வந்தேன், அதெல்லாம் பண்ண சொன்ன, பண்ணியிருந்தா முடி கொட்டாத. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ? முதல்ல நான் ஷாம்பு போட்டு குளிச்சேன்னு சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க? நைட்டு தேய்ச்சி காலையில குளிக்கணும்னு சொன்னீங்க. ஆமா. அப்படியும் குளிச்சுட்டு வந்தேன். உடனே என்ன சொன்னீங்க? சுடுதண்ணில குளிக்கூடாது, பஸ்தண்ணில குளிக்கணும்னு சொன்னீங்க. அதுவும் செஞ்சுட்டு வந்தேன். மறுபடியும் முடி கொட்டினே இருக்க. அப்ப என் பணத்தை கொடுங்க. அப்படியும் முடி கொட்டுதா? வாய்ப்பே இல்லையம்மா. ஏன் வாய்ப்பு இல்ல? இங்க பாருங்க. இருமா அவசரப்படாத, கொஞ்சம் இருமா. உங்களை நான் 10 நாள் சொல்லியிருந்தேன். 10 நாள் ஆயிடுச்சா? 7 நாள் ஆச்சு. அப்பயும் கொட்டுதுங்க. 7 நாளாயும் கொட்டுதாமா சார்? எனக்கு வேற எங்கேயும் இல்லை, உள்ளே வச்சுருக்கேன். உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். ஏம்மா என்னம்மா அவசரப்படுற? உன்னை 10 நாள் யூஸ் பண்ண சொன்னேன், நீ 7 நாள்லயே வந்து உக்காந்தா என்ன அர்த்தம்? ஏங்க 10 நாள் யூஸ் பண்ணா உண்மையிலேயே கொட்டாதா சொல்லுங்க. கொட்டாது. எங்க ப்ராடக்ட் அது மாதிரி. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், நீங்க அந்த மாதிரி தேய்ச்சி குளிச்சுட்ட அப்புறமா எண்ணெய் தடவணும். எங்க ப்ராடக்ட் எண்ணெயை கண்டிப்பா தடவி ஆகணும். வாங்குனீங்களா? எது? உங்க ப்ராடக்ட் எண்ணெய் வேற வாங்கணுமா? ஆமா சார், என்னதான் சார் நமக்கு தெரியாம இருக்குது. அது எனக்கும் தெரியும். ஸ்டாக் ரொம்ப நிக்குது, அதுக்குதான் இப்படி கலப்பி விட்டேன். இப்போ ஷாம்பு மட்டும் விற்கணும் நல்லா. இப்போ எண்ணெயை விற்கணும்னா என்ன வழி? சொன்னவங்ககிட்டயே சொல்லி வித்துற வேண்டியதுதான். ப்ராப்ளம்னு வந்தது. இப்போ எண்ணெயும் வாங்கிட்டு போவோம் பாரு. ஓகேம்மா, எண்ணெய் ஒன்று வாங்கிட்டு போமா. வாங்கி தொலைக்கிறேன். அதையும் போட்டு என் முடி கொட்டிச்சுன்னா என் பணத்தை திருப்பி கொடுத்துடணும். என்னம்மா பணம் பெருசா பேசுற? எவ்வளவுமா கொடுத்து வாங்கிட்ட? பணத்தை கொடுக்குறது விஷயமே இல்லைம்மா. நான் பணத்தை திருப்பி கொடுத்தா நீ என்ன தெரியுமா சொல்ல? ப்ராடக்ட் செட்டில் அதான் திருப்பி கொடுத்துட்டாருன்னு. எங்கள் ப்ராடக்ட் மேலே எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குமா. ஃபேக்ட்ரியில் 500 பேர் வேலை செய்கிறாங்க. லேபு, இன்டர்நேஷ்னல் லேபு வரைக்கும் நாங்கள் செக் பண்ணி தான் எல்லாத்தையும் ப்ரொடக்ஷனே பண்ணுறோம். நீ வாங்கி யூஸ் பண்ணுமா, நம்பிக்கையாக போ, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ அடுத்த தடவை வரும்போது தரையில் பரண்டு இருக்கும் உங்கள் முடி, அந்த அளவுக்கு வளரும். சார் எனக்கு முடியெல்லாம் வந்து தரையில பரல்ற அளவுக்கு வேணாம் சார், இது வரைக்கும் வந்தா போதும் சார். அது ஒன்றும் பண்ண முடியாதுமா, அப்படிதான் வரும். நீயா கட் பண்ணிக்கோ. ஐயோ என்ன புழுப்புறான் பார். எங்களுடைய தாரக மந்திரம் என்ன தெரியுமாம்மா? நீங்க விளம்பரத்திலே பார்க்கலாம். திருப்தி இல்லையேல் பணம் வாபஸ். ஒரு கஸ்டமருக்கு திருப்தி இல்லைன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவோம். அது எங்க தாரக மந்திரம். பணத்தை தான் முக்கியம் நினைச்சதுன்னா அந்த இதுல போடுவேன் நான். திருப்தி இல்லைன்னா பணம் வாபஸ்ன்னு போட முடியுமா? என் ப்ராடக்ட் சரியான ப்ராடக்டா இல்லைன்னா இதெல்லாம் நம்பி போட முடியுமாம்மா? கொஞ்சம் யோசித்து பார். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா போடுறேன்னா என் ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரியல சார், நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன்னு சொல்றேன். வரேன் சார். ஓகேம்மா. ஏங்க அவங்களே திருப்தி இல்லைன்னு பொருள் கொடுக்க வந்தாங்க, அவங்களே இன்னொரு பொருளை வாங்க வச்சிட்டீங்களா? அதுதான் என் வியாபார யுக்தி. அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. சார் 10 நாள் கழிச்சு வர சொன்னீங்க, அவங்க சார். பதறாத உட்காருங்கம்மா. சார் நீங்க சொன்ன மாதிரி நார்மல் வாட்டர்ல குளிச்சு பார்த்தேன், முடி அப்போட கொட்டுது சார். அப்படியா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. 15 நாள் நீ குளிச்சிங்களா? சார் 10 நாள் தான் சொன்னீங்க. ஆமாங்க சார், நீங்களே 10 நாள் தான் சொன்னீங்க. அதாம்மா 15 நாளா 10 நாளா ஏன் கேட்டேன்னா, நீ ஒருவேளை எக்ஸஸா குளிச்சியோன்றதுக்காக கேட்டேன். 15 நாள் சும்மா சொன்னேன். 10 நாள் குளிச்சு முடி கொட்டுதா? கொட்டின அப்புறம் நீங்க எண்ணெய் எதனா அப்ளை பண்றீங்களா, இல்ல அப்படியே ட்ரையா விட்டுறீங்களா? ட்ரையர் போட்டு காய வைக்கிறீங்களா, இல்ல டவல்ல தொடச்சி காய வைக்கிறீங்களா? எவ்வளவு நேரம் நீங்க காய வைக்கிறீங்க? ஐயோ நான் இதெல்லாம் நோட் பண்ணவே இல்லையா சார்? ஐயோ என்னம்மா தப்பா பண்ணிட்டு இது மாதிரி வந்து எங்க ப்ராடக்ட் மேலேயே குறை சொல்லுங்க. அதை நோட் பண்ணிட்டு வாமா. சார் எனக்கு அதெல்லாம் வேணாம், என் பணத்தை கொஞ்சம் திருப்பி கொடுத்துருங்க சார். சரிம்மா, அவ்வளோ திருப்தி இல்லைன்னா பணத்தை கொடுக்க தயார். முதல்ல ஒரு வாரம் அமைச்சேன், ஒரு 8 நாள், ஒரு 10 நாள் ஷாம்பு மொத்தம் காலி ஆகிட்டு இருக்கோம். ஓகேம்மா, நான் கொடுத்த ஷாம்பு ரிட்டர்ன் கொடுத்துருமா, பணத்தை கொடுத்துட்றேன். சார் நான் முதலே கொடுக்க வந்தேன், நீங்க அதை பண்ணி இதை பண்ணி குளிச்சுட்டு வர சொன்னீங்க. குளிக்க காலி ஆயிடுச்சு சார் ஷாம்பு. சார் அவங்க சொன்ன மாதிரி 10 நாள் குளிச்சு காலி ஆகுமா சார்? வாய முடியாது, எனக்கு தெரியாது. அது காலி ஆகிருக்குன்றதுனால தான் கேட்டேன். ஏம்மா, ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருள் வேணாம் அப்படின்னா திருப்பி கொடுக்கணும்ல. ஏன் நியாயத்தை சொல்லு. கொடுக்காமே பணத்தை கொடு.
பொருளையும் யூஸ் பண்ணிப்பேன், பணத்தையும் கொடுனா நாங்கள் எங்கம்மா போகிறது? சார் இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன சார் பண்றது? இருமா, கோவப்படாதம்மா, சிம்பிள் தான். மறுபடியும் நீ ஷாம்பு வாங்கிக்கோ, ஒரு 30 நாள் யூஸ் பண்ணி பாரு. நல்லா இல்லைனா எடுத்துட்டு வந்து கொடு, பணம் நான் திருப்பி தரேன். திருப்தியிலேயே பணம் வாபஸ். திருப்பி வாங்கி யூஸ் பண்ணணுமா? ஒரு விஷயம் இல்லை அப்படி மறுக்கிறோன்னா ஆணித்தனமா சொல்லணும். அப்போ நீங்க திருப்பி வாங்கி யூஸ் பண்ணும் போது இதே மாதிரி முடி கொட்டுது. இப்போ உங்களுக்கு எல்லா மெத்தடு தெரியும். தடவின் குளிக்கணுமா, ஹாட் வாட்டரில் குளிக்கணுமா, எவ்வளோ நாள் குளிக்கணும், இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளமே வராது. கூடுதலாக ஒன்று சொல்கிறேன், இந்த ஷாம்பு வாங்கும் போது இப்போ நாங்கள் ஆஃபர் போட்டிருக்கோம், எண்ணெயும் ஃப்ரீயாக கொடுப்போம், அதையும் நீங்கள் வாங்கிட்டு போங்க. எங்க என்ன ஃப்ரீயா கொடுக்குறோம்? யோ, நம்ம என்ன லூஸா என்ன ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு? ஏற்கனவே ஷாம்பு விலை 250 ரூபா, எண்ணெய் விலை 150 ரூபா. இப்போ ஷாம்பு விலையே 400 ரூபா போட்டு எண்ணெய் காசு அதில் வாங்கிடுவோம். கேட்டால் ஃப்ரீயாக தரேன்னு இதுங்களேன் வாயை பிறந்துன்னு வாங்கிக்கோ. இதெல்லாம் ஒரு டெக்னிக்கலான பிஸ்னஸ். கம்முன்னு இருக்கு. எங்க நீங்க காசு தருவீங்க பார்த்தா திருப்பி ஷாம்பு வாங்கிக்க சொல்றீங்க? நம்ம முட்டாள்தனமா காசு கொடுன்னு பொருளையும் திருப்பி கொடுக்காம எப்படிமா தர முடியும்? ஒன்று பண்ணு, இப்போ வாங்கிக்கோ. நீ வாங்கிட்டு போயிட்டு 3 நாள் வச்சு இருந்துட்டு எடுத்துட்டு வா. நான் ப்ராப்பராக விற்றா மாதிரியும் அதை நீங்கள் திருப்பி கொடுத்தா மாதிரியும் அதை நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றேன். இப்போ வாங்கிட்டு போற ஷாம்பு எத்தனை திருப்பி கொடுத்தா காசு தருவீங்க, அப்ப பழைய ஷாம்பு காசு? என்னம்மா திருப்பி அதையே பேசினுக்கு? எனக்கு நிறைய வேலை இருக்குமா. நீங்க ஏற்கனவே வாங்கின ஷாம்புவை திருப்பி கொடுங்க, நான் பணம் கொடுத்துட்றேன். சார் அதான் தலைக்கு போட்டு யூஸ் பண்ணிட்டாங்களே. இப்போ நான் உன்னை என்ன பண்ண தீராது. கஸ்டமர்கிட்ட பேசினுக்கு லூஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியாதா? வந்திருந்து அழுதுன்னு இருக்கு, புலம்பினுக்கு. எனக்கு தெரியாது யூஸ் பண்ணது. இறாப்பா இது வேற அடிக்கடிக்கு நீ ஏதாவது பேசி டேக்கிள் பண்ணு. சார் ஃபோன் அட்டன் பண்ண போயிருக்காருன்னு சொல்லு. அந்த பழைய ஷாம்பு காசு வாங்கி கொடுத்துட்றேன். நீங்க மறுபடியும் எண்ணெய், ஆயிலு, ஷாம்பு, க்ரீமு எல்லாத்தையும் வாங்கிட்டீங்கன்னா சார்கிட்ட சொல்லி அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க சார், அது திருப்பி கொடுத்துருவோம் சார், வாங்கி கொடுத்துட்றேன். எல்லாத்தையும் வாங்கினா திருப்பி பணத்தை வாங்கி கொடுத்துருவீங்களா? 100% கேரண்டிமா. அவரே தரலன்னா நான் தரமா? சரி, எல்லாம் சேர்த்து எவ்வளவு வரும்? மா, நம்ம தயாரிப்பு மொத்தம் 75 பொருளுங்க. எல்லாத்தையும் வாங்கினீங்கன்னா 32,000 ரூபாய் ஆகும். அதை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பழைய ஷாம்பு காசு திருப்பி வாங்கி கொடுத்துட்றோமா? யோ 350 ரூபாய் ஷாம்பு காசு திருப்பி வாங்கறதுக்கு 32,000 ரூபாய் என்ன செலவு பண்ண வைக்கிறியா? நீ அம்மா செலவுன்னு நினைக்கிற, 350 ரூபாய் வரவுன்னு நினைச்சுக்கோ. என்னது வரவா? இனிமேட்டு உங்க ப்ராடக்ட் வாங்கவே மாட்டேன். போயா நீயும் ப்ராடக்டும். அதான் நல்லா பேசி பிசினஸ் பண்ணா நம்மளால விற்க முடியலையே. போன் வருவது. ஹலோ, நான் தான். என்ன அந்த லேடி வெளியே வந்துட்டாங்க. என்ன அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண தேவையில்ல. அப்புறம் பேசியிருக்கேன், அந்த 32,000 ரூபாய் பொருளை வாங்கிக்க வச்சுட்டு இருக்கேன், வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். என்ன அது கொடுத்து அனுப்பிச்சதுக்கு அவங்க திருப்பி அந்த ஷாம்பு காசு கேட்டாங்கன்னா மட்டும் என்ன பார்க்க சொல்லு. சரிங்க சார், சரிங்க சார்.